அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, தமிழ்நாடு டெட் வந்து முடிஞ்சிருச்சு, ஸ்பெஷல் டெட்டு. இப்போ அடுத்து வந்து சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இருக்குது, சிடெட்டு. இப்போ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நிறைய ஆசிரியர்கள் பண்ணுவீங்க. இதில் தமிழ்நாடு டெட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆசிரியர்கள் கூட நீங்கள் அதுக்கு பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இல்லை ஒருவேளை நீங்கள் ஒருவேளை சிடெட் அப்ளை பண்ணலைன்னா கூட இந்த இதில் போடக்கூடிய சில கொஷின்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது ஃப்யூச்சரில் நீங்கள் தமிழ்நாடு டெட் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் பாருங்கள். நமக்கு இப்போ வந்து செப்டம்பர் 16ஆம் தேதி தான் நமக்கு எக்ஸாம் இருக்குது. நமக்கு இன்னும் 2 மாதம், கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே டைம் இருக்குது. ஸோ இதில் நான் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, சைக்காலஜியில் மட்டும் டெய்லி 10 கொஸ்டின். நீங்கள் சைக்காலஜியில் வந்து ஒரு 25, 26 எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயமாக வந்து சிடெட்டில் வந்து வெற்றி வந்து அஷ்யூர் ஆகிடும், ஒரு வாரண்டியாக இருக்கும். ஸோ சைக்காலஜியில் எப்படி 26, 27 எடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எடுக்க முடியும், சாத்தியம்தான். ஏன்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம கொஷினை வந்து படித்து புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷில் தான் இருக்கு இல்லையா, அதனால் படித்து புரிஞ்சுக்கணும். அதை படித்து புரிஞ்சுக்கிறதுன்றது ஒரு நாள்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இதை நீங்கள் டெய்லி நம்ம வீடியோஸை கொஞ்சம் கொஞ்சமாக 4 மணியும் பொழுது வண்ணமாக பார்த்துட்டே இருந்தோன்னா நம்மளால் இங்கிலீஷை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஒரு 10 கொஷின் படித்து உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன், அதில் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இதே போல் தொடர்ந்து வீடியோஸ் பண்ணுவோம், பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இன் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் சில்ட்ரன் ஆர் பர்சீவ்ட் அஸ். ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன்னா வளர்ச்சி நோக்கிய கல்வி. அதில் சில்ட்ரன் வந்து எப்படி பார்க்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 1 பாருங்கள், இன்னோசன்ட் அண்ட் டிபெண்ட். இது 10 கொஷின்ஸ் தான் அதில் பார்க்க போகிறோன்றதுனால நான் கொஞ்சம் பொறுமையாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதனால் நீங்களும் பொறுமையாக அதை கேளுங்க. செகண்ட் பாருங்கள், கம்ப்ளைண்ட் அண்ட் கேப்பபிள் ஆஃப் ஒன்லி கன்சியூமிங் நாலேஜ். தேர்ட் ஒன்று, நாலேஜபிள் அண்ட் மீனிங் மேக்கர்ஸ். ஃபோர்த் ஒன் பாருங்கள், வல்னரபிள் அண்ட் இன் நீட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் கல்வியை நோக்கி தான் நம்ம போகிறோம். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்களேன், குழந்தைகளை எப்படி பார்க்கப்படுறாங்கன்னா இன்னசென்ட் அண்ட் டிபெண்டா, அவங்க அப்படி பார்க்கப்படுறது கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது அவுட்டு. செகண்ட் பாருங்க, கம்ப்ளையண்ட் அண்ட் கேப்பபிள் ஆஃப் ஒன்லி கன்சியூமிங் நாலேஜ். இதில் உங்களுக்கு இப்போ நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? இந்த ஒன்லின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சென்டென்ஸில், அந்த சென்டென்ஸ் பெரும்பாலும் ஆன்சராக இருக்காது. ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு இவங்க என்ன கேட்குறாங்க, குழந்தைங்களை எப்படி பார்ப்போம்னு கேட்குறாங்க. அப்படி பார்ப்போன்னு ஒரு பாசிட்டிவான பதில் கேட்கும்போது அதில் வந்து ஆன்சர் 4 ஆன்சரில் ஒன்லின்னு வந்துச்சுன்னா அந்த ஆன்சர் இருக்காதுங்க. நீங்கள் வந்து தாராளமாக அந்த லைனை விட்டுடலாம், ஓகேவா? இப்போ வந்து தேர்டு பாருங்க, தேர்டு தான் ஆன்சர். நம்ம ஃபோர்த்தை பார்ப்போம். வல்னரபிள் அண்ட் இன் நீட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து வல்னரபிள்னு சொல்கிறதும் ப்ரொடெக்ஷன் வேணுன்றதும் இந்த ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் ஓரியன்டா அது கிடையாது, அதனால அதை நீங்கள் விட்டுருங்க. அப்போ தேர்டு பாருங்க, நாலேஜபிள் அண்ட் மீனிங் மேக்கர்ஸ், ஓகேவா? இதுதான் வந்து ஸோ இந்த ஒரு ஆன்சர் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஒரு பிள்ளைங்களை பற்றி உயர்வாக சொல்லுது. நாலேஜபிள் அண்ட் மீனிங் மேக்கர்ஸ், ஸோ இதுதான் ஆன்சர். நீங்கள் இப்படி தான் சிடெட்டை வந்து அணுகணும். இப்போ செகண்ட் கொஸ்டின் போகலாம். இங்கே பாருங்கள், ஃபீட்பேக் டு த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் ரூம் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் வென். அதாவது குழந்தைங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் நம்ம எதிர்பார்க்க முடியும், எப்போ எதிர்பார்க்க முடியும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இட் அசைன் கம்பேரேட்டிவ் ரேங்க் டு த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரேங்க்னு வந்தாலே விட்டுருங்க. சிபிஎஸ்சியில் இந்த ரேங்க்கு முக்கியத்துவமே கிடையாது. ரேங்க்னு ஒரு பார்ட் வந்து ஒரு பாயிண்ட் வந்து அதை விட்டுருங்க, அது கிடையாது. அடுத்து பாருங்க, இட் அக்கர்ஸ் டியூரிங் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்டர் த லேர்னிங் ஆக்டிவிட்டி. இப்போ வந்து ஒரு கற்றல்ன்றது எப்படி நிகழணும்னா டியூரிங் த கிளாஸ்லையும் நடக்கணும், அது முடிஞ்ச பிறகும் அந்த ஆக்டிவிட்டியோட தொடர்ச்சி வந்து வெளியில் இருக்கணும். அப்போ இதுதான் ஆன்சர், ஓகேவா? அப்போ இந்த ஆன்சர் வந்து 2வது தான். பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வேணான்னு விட்டோம்ல, அது மாதிரி 3வது பாயிண்ட் நம்ம ஏன் வேணான்னு விட்டணும், அதை படிச்சிருவோம். இட் ஃபோக்கஸஸ் ஆன் வாட் த சைல்டு கேனாட் டூ ரேதர் தென் வாட் தே கேன் டூ. அந்த குழந்தைங்க செய்யக்கூடாத விஷயத்தை பற்றி அதை சொல்கிறாங்க, அது பாயிண்ட் கிடையாது. அடுத்து பாருங்க, இட் சென்டர்ஸ் அரவுண்ட் டெஸ்ட் அண்ட் எக்ஸாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி ரேங்கை ஒதுக்கணுமோ அதே மாதிரி டெஸ்ட் அண்ட் எக்ஸாம்ஸ் ஒதுக்கிடுங்க. இது சம்மந்தமான பாயிண்ட் கொடுத்தாலும் அது வேலிட் பாயிண்ட் கிடையாது, அதையும் விட்டுருங்க. அப்போ நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவாக பார்க்கும்போது இட் அக்கர்ஸ் டியூரிங் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்டர் த லேர்னிங் ஆக்டிவிட்டி, இதுதான் வந்து இதுக்கு ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்க, அசர்ஷன் கொடுத்துருக்காங்க, படிக்கும்போதே புரிஞ்சுக்கலாம் நீங்கள். டியூரிங் அடலசன்ஸ் த ப்ரெஷர் டு கன்ஃபார்ம் டு ஜெண்டர் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஃபாலோ கன்வென்ஷன் ஆஃப் ஃபெமினிட்டி ஆர் மேஸ்குலினிட்டி இன்க்ரீசஸ். ஆமாம், அடலசன்ஸ் பீரியடில் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ தான் யாருன்னு நிரூபிக்கிறதுக்கும் ஐடென்டிட்டி நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது மேஸ்குலினாக இருக்கலாம், ஃபெமினினாக இருக்கலாம், இதுதான் சொல்கிறாங்க.
ரெண்டாவது பாருங்க, ஜெண்டர் அண்ட் ஜெண்டர் ரோல் ஆர் டிட்டர்மைன்ட் பை பயாலஜிக்கலின்னு சொல்றாங்க. பயாலஜிக்கலி நமக்கு வந்து எந்த ஜெண்டர் ரோலும் நிர்ணயிக்கப்படுறது கிடையாது. நம்ம ஜெண்டர் ரோல் வந்து சொசைட்டியால நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, அசர்ஷன் ஏ வந்து கரெக்ட், பட் ரீசன் வந்து தப்பு. ஆன்சர் பாருங்க, ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். உங்களுக்கு புரியுதா? இதை நீங்க படிச்சு இமிடியேட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபோர்த் ஒன்னு. சுனிதா, a 12-year-old girl, shows exceptional musical ability. Both her parents are accomplished singers, and they send her for classes for voice training after school. Her capabilities are most likely to be the result of an interaction between. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஸ்டோரி சொல்றாங்க? சுனிதா வந்து 12-year-old கேர்ள், அவங்க பேரண்ட் வந்து ஆல்சோ மியூசிஷியன்ஸ். இப்போ அவங்க ஆல்ரெடி என்ன பண்றாங்க, சுனிதாவை இவங்க வாய்ஸ் ட்ரைனிங் அனுப்புறாங்க. ஸோ நல்லா அவங்க பண்றாங்க. இது பாருங்க, ஹர் கேப்பபிலிட்டிஸ் ஆர் மோர் லைக்லி டு த ரிசல்ட் ஆஃப் இந்த இன்டராக்ஷன் ஒரு வேர்டு வருது பாருங்களேன். இந்த இன்டராக்ஷன் பெரும்பாலும் வந்தாலே அது வந்து ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்டோட இன்டராக்ஷன் தான். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஆப்ஷன் கொடுக்கும்போது growth அண்ட் மெச்சுரேஷன், நியூட்ரிஷன், டிசிப்ளின், ஹெரிடிட்டி, என்விரான்மெண்ட், ஜெண்டர் ஐடென்டிட்டி அண்ட் ஜெண்டர் மேக்கப், இதெல்லாம் இருக்கும்போது ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்டோட இன்ட்ராக்ஷனால தான் அது நடக்குது. ஓகேவா? ஹெரிடிட்டி அவங்க அப்பா அம்மாலேருந்து அவங்க வந்திருக்காங்க, என்விரான்மெண்ட் அவங்க வெளியே லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இது ரெண்டும் சேர்ந்து தான் அவங்களுக்கு இது வருது. கொஸ்டின்லேயே எல்லாம் இருந்தது இல்லையா? அவங்க பேரண்ட் வந்து அக்கம்ப்ளிஷிங்கிறது சொல்லிட்டாங்க, அப்போ ஹெரிடிட்டியில் வந்துடுது. அவங்க வெளியிலையும் கத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க, அப்போ என்விரான்மெண்ட்ல வந்துடுது. அப்படி புரிஞ்சுக்கணும். ஃபிஃப்த் ஒன் பாருங்க, சென்சிட்டிவ் பீரியட்ஸ் ஆர் தோஸ் டைம் பீரியட்ஸ் டியூரிங் விச் சர்டன் டேஷ் ஆர் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் ஃபார் கோர்ஸ் ஆஃப் நார்மல் டெவலப்மெண்ட். இப்போ நார்மல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் எதோட முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன்ஸ், எத்னிக் ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஹெரிடிட்டி ஃபேக்டர்ஸ். மோஸ்ட்லி இன்னைக்கு உள்ள இந்த எஜுகேஷன் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, என்விரான்மெண்டோட ரோல் தான் வந்து எல்லாத்துலயும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. நீங்க இதெல்லாம் வந்து மனசுல வச்சுக்கணும். மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஆன்சர் இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ஒரு சென்சிட்டிவான பீரியடை நிர்ணயிக்கிறதுல எதுக்கு பங்கு இருக்கு? அந்த பீரியட்னாலே நமக்கு வந்து வெளி உலகம் தான். அப்ப வெளி உலகத்துல வந்து ஒரு குழந்தை பிறந்து வந்து வெளி உலகத்துல பழகும் போது அதுக்கு வந்து என்விரான்மெண்ட் தாங்க முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஹெரிடிட்டினா வயிற்றுல இருக்கும்போதே அதை விட்டுருங்க, இது வெளியில பழகும் போது தான் கேட்கறாங்க. அப்ப என்விரான்மெண்டல் ஃபேக்டர் தான் வந்து அதுக்கு காரணம். அடுத்து பாருங்க, இன் ஆர்டர் டு டெவலப் கிரிட்டிக்கல் திங்கிங் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் ஏ டீச்சர் ஷுட். கிரிட்டிக்கல் திங்கிங் வளர்க்கறதுக்கு ஒரு டீச்சர் 4 ஆப்ஷன்ல என்ன பண்ணணும்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆஸ்க் ஒன்லின்னு வந்துட்டு பாருங்க. அப்ப இந்த ஆப்ஷனை நீங்க வந்து ஆரம்பத்திலே விட்டுறலாம், இருந்தாலும் நீங்க படிச்சிருங்க. ஆஸ்க் ஒன்லி தோஸ் கொஸ்டின்ஸ் விச் கேரி சிங்கிள் ஆன்சர் வர மாதிரி கொஸ்டின் கேட்கணும்னு சொல்றாங்க. ஸோ அதை விட்டுருங்க, அது கிடையாது. டிஸ்கரேஜ் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஆஸ்கிங் டவுட் அண்ட் கொஸ்டின். டவுட்டையும் இதுல அடுத்தது பாருங்க, டிஸ்கரேஜ்னு ஒரு வேர்டு வருது. ஒரு ஆசிரியர் வந்து என்னைக்கு எந்த காலத்துலயும் குழந்தை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம வளர்ச்சியை நோக்கி எஜுகேஷன்ல ஒரு பார்ட் கிடையாது. எப்படி முதல் லைன்ல வந்து தோஸ் வந்தா விட்டோமோ, முதல் லைன்ல வந்து ஒன்லி வந்தா எப்படி விட்டோமோ, அதே மாதிரி இந்த டிஸ்கரேஜ்னு வந்தா நீங்க இந்த லைனை விட்டுறலாம். ஓகேவா? ஸோ வந்து ஒரு குழந்தை வந்து டவுட் அண்ட் கொஸ்டின் கேட்கும்போது டிஸ்கரேஜ் பண்ணணும்னு சொல்றாங்க, அது கிடையாது. மூணாவது பாருங்க, கிவ் கொஸ்டின்ஸ் தட் இன்வால்வ் இன்ஃபரன்சஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். நம்மளை வந்து நம்ம குழந்தைகளுக்கு அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை தூண்டுற மாதிரி கொஸ்டின் கொடுக்க சொல்றாங்க. அப்போ இதுதான் ஆன்சர், நம்ம படிச்சாலே புரிஞ்சிடும். பட் 4வது ஒன்று இருக்கு, அதையும் பார்ப்போம். அவாய்டு கொஸ்டின் விச் நீட் இன்ஃபரண்ட், அதாவது வந்து அனலைசிஸ் பண்ற மாதிரியான கொஸ்டினை அவாய்ட் பண்ண சொல்றாங்க. அது எப்படி? இந்த காலகட்டம் என்ன சொல்லுது, ஒரு குழந்தைக்கு நாம கற்றுக் கொடுக்கறதுன்னு வழியா அவன் என்ன பண்ணணும், பல விஷயங்களை திங்க் பண்ணணும், அவன் மூளையை வந்து வேலை செய்ய வைக்கணும். அப்போ அதை சொல்லும் போது 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7th ஒன்று, a teacher asks herself, how can I provide experiences that require students to classify different types of object in the environment and analyze their classification schemes? Which intelligence is she trying to promote in students? ஒரு டீச்சர் வந்து தன்னை தானே கேட்டுக்கிறாங்க, நான் எப்படி வந்து குழந்தைகளுக்கு அதாவது வந்து நேச்சுரல் ஆப்ஜெக்ட்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது அப்படின்னு அவங்களுக்கு கேட்டுக்கிறாங்க. அப்போ கேட்கும்போது அவங்க என்ன இன்டெலிஜென்ஸை வளர்க்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இன்டர்பர்சனல்னா ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கும் அறிவுபூர்வமான விஷயங்கள். 3rd ஒன் பாருங்க, நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன், பாடிலி இன்டெலிஜென்ஸ். அதுல பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும், அவங்க இயற்கை சம்பந்தமான விஷயங்கள் தான் வந்து சொல்ல. என்விரான்மெண்ட்னு வருது பாருங்க. இந்த என்விரான்மெண்ட்னே வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸை சூஸ் பண்ணிடலாம். முடிஞ்சு போச்சா? அவ்வளவுதான். 8th ஒன் பாருங்க, how does setting mastery goal impact a student motivation
அண்ட் வியூஸ் ஆஃப் எபிலிட்டி. இப்போ நம்ம மோட்டிவேஷன் வரும்போது அதில் இன்ட்ரின்சிக்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்ட்ரின்சிக்னு ஒன்று இருக்குது. இன்ட்ரின்சிக்னா உள்ளார்ந்த மோட்டிவேஷன். அந்த உள்ளார்ந்த மோட்டிவேஷன் இன்ட்ரின்சிக் என்ன பண்ணோம்னா ஒரு ப்ரைஸை வாங்குறதுக்காகவோ ஒரு பாராட்டை வாங்குறதுக்காகவோ படிக்கிறத விட நம்ம வந்து அறிவை வளர்த்துக்கணும், செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்காக படிக்கணும்னு சொல்லும். அதுதான் வந்து அதுக்கு பேர் தான் வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இதுவே வந்து எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்னா ஒரு பரிசை வாங்கணும், யாருக்கிட்டயோ பாராட்ட வாங்கணும், அதுக்காக நம்மளை மோட்டிவ் பண்றதா வந்து எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அப்ப ஆனா அங்க நம்ம கல்வி சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு பையனோ ஒரு குழந்தையோ வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனோட தான் வளரணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப சொல்லும்போது இப்ப இது கொஸ்டின் பாருங்க, ஹவு டஸ் செட்டிங் மாஸ்டர் கோல்ஸ் இம்பாக்ட் ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷன். இந்த மாஸ்டர் கோல் செட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்க இந்த ஆப்ஷன் 2 பாருங்களேன், இட் ஆஃபன் இம்ப்ளைஸ் என்ஹான்ஸ்ட் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஓகேவா, இந்த மாஸ்டர் கோல் நீங்க செட் பண்ணும்போது அது இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனை வந்து என்ன பண்ணுது, என்ஹான்ஸ் பண்ணுது. அண்ட் பிலீஃப் இன் த இன்க்ரிமெண்டல் வியூ ஆஃப் எபிலிட்டி. இன்க்ரிமெண்டல் வியூ ஆஃப் எபிலிட்டின்னு பார்க்கும்போது நம்ம இந்த பண சார்பான விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஓகேவா, ஸோ வந்து இன்க்ரிமெண்டல் வியூ ஆஃப் எபிலிட்டியும் அண்ட் எக்ஸ்டென்சிவ் மோட்டிவேஷனும் வந்து இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷனும் வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இந்த கொஸ்டின் நீங்க புரிஞ்சுக்கணும். 9th ஒன் பாருங்க, Rama is a teacher who is implementing Vygotsky's theory in her classroom, and she assigned her student to work in groups to complete a challenging task. During the task, one student struggled to understand a key concept. What would be the most effective way for Rama to help this student? ரமான்னு ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க வந்து வைகாட்ஸ்கி தேரி வழியா என்ன பண்றாங்க, பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பையனுக்கு இன்னொரு பையன் பேர் மாதிரி கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றாங்க, கிளாஸ் ரூம் வந்து டீச் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையனுக்கு மட்டும் என்ன பண்ணலாம், அவனுக்கு கான்செப்ட் புரிய மாட்டேங்குது. அப்போ வைகாட்ஸ்கியோட தேரிப்படி அதை எப்படி வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுவாங்க இந்த பிரச்சனையை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வைகாட்ஸ்கி தேரி என்ன சொன்னாரு, வைகாட்ஸ்கி என்ன சொன்னார்னா ஸ்கஃபோல்டிங்னு சொன்னாரு, அப்புறம் ZPDன்னு சொன்னார். ZPD அதாவது வந்து ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். இதை வந்து அண்மை மண்டலம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன பையனுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா ஒரு பெரிய பையனை அவன் பக்கத்துல உட்கார வச்சு அவன் வழியா அவனுக்கு கற்றுக் கொடுத்தா அந்த பையன் சீக்கிரம் கத்துப்பான். இதுதான் வந்து ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். இப்போ நான் சொன்ன மாதிரியான ஆப்ஷன் இதுல இருக்கான்னு பார்ப்போம் பாருங்களேன். இந்த 4th ஆப்ஷன் பாருங்க, ஒர்க் த்ரூ த ப்ராப்ளம் வித் த ஸ்டூடெண்ட் அண்ட் ப்ரொவைடிங் கைடன்ஸ் அண்ட் ஃபீட்பேக். ஒரு பையனை கூட கொடுத்து படிக்க வைக்கிறது, அவங்க படிக்க வச்சதுக்கு அதை நம்ம கைட் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்கறது. ஓகேவா, இதெல்லாம் வந்து என்னது, வைல் இன்வால்விங் அதர் குரூப் மெம்பர்ஸ். ஓகேவா, இவங்க எல்லாத்தையும் ஈடுபடுத்தி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஆன்சர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், 9 கொஸ்டின் பார்த்துருக்கோமா, இன்னும் 1 இருக்கு பாருங்க. ஸோ நம்ம இதை வைகாட்ஸ்கி தெரிஞ்சுக்கிட்டோமா, வைகாட்ஸ்கி அப்படின்னாலே ZPD அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஸ்கஃபோல்டிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்கஃபோல்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு, அது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா வைகாட்ஸ்கி முடிஞ்சிருச்சு. பாருங்க, அசர்ஷன் பாருங்க, டீச்சர் ஷுட் என்கரேஜ் டிபேட்ஸ், டிஸ்கஷன் அண்ட் கொலாபரேஷன் அமங் ஸ்டூடெண்ட்ஸ். நிச்சயமா இது நமக்கு பார்த்தாலே தெரியுது, நம்ம வந்து குழந்தைகளுக்கு மத்தியில டிபேட்டையும் டிஸ்கஷனையும் கொலாபரேஷனையும் வளர்க்கணும். ஓகேவா, ரீசன் பாருங்க, நாலேஜ் ப்ரொடக்ஷன் இஸ் அன் இன்ஆக்டிவ் ப்ராசஸ். இங்கே அதுக்கு முடிஞ்சு போச்சுங்க. இன்ஆக்டிவ்னு வந்துட்டாலே அவங்க என்ன சொல்றாங்க, நாலேஜ் ப்ரொடக்ஷனை ஒரு இன்ஆக்டிவ் ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க. அது எப்படி இன்ஆக்டிவா இருக்கும், அப்ப இங்கே நமக்கு R வந்து தப்புன்னு தெரிஞ்சு போச்சா, அப்ப A தான் கரெக்ட். அப்ப A இஸ் ட்ரூ, R இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் 3 பாருங்க, முடிஞ்சு போச்சா. ஸோ நீங்க இதை மாதிரி ஸ்டார்டிங்லேயே இமீடியட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க ஆன்சருக்கு போகணும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ஓகேவா, ஸோ இதுல வந்து ஓகே ரைட், இதுதான் நமக்கு, இதை வந்து நம்ம படிச்ச உடனே புரிஞ்சுக்கிட்டா வேற முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம 10 பார்த்துருக்கோம். நான் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு 10 சைக்காலஜி உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ.